வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா மைன் கிராஃப்ட் கேம் பிளே தான். வாங்க உள்ளே போகலாம். அதாவது மைன் கிராஃப்டாக நான் சில பல பில்டிங் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் வந்துட்டு என்னன்னா, நீங்கள் க்ரியேட்டிவில் பில்ட் பண்ணுறீங்கன்னா பிளாக் ஆஃப் ஐரன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கான்க்ரீட்டுக்கு பதிலாக அது பார்க்க நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரோடையும் இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் ரொம்ப ஜெய்ஜென்டிக்காகவும் ரொம்ப சின்னதாகவும் கட்டாமல் ஈஸியாக கட்டலாம். அதாவது இந்த மாதிரி. அப்புறமா நீங்கள் இப்படி தான் கட்டுவீங்க, கார்னர்ஸ்லாம் வச்சு கட்டுங்க. ஆனால் லாஸ்ட்டில் இதை இதை சிப் பண்ணி விட்டுருங்க. க்ரியேட்டிவில் தானே அப்புறம் வேறு எதுக்கு அப்புறம் இந்த கன்செப்ட் எடுத்தானு கேட்டிங்கன்னா, கன்செப்ட் எடுத்தானோ இல்லை. அதாவது இவ்வளோ பெருசாக இருந்துட்டு இந்த கார்னர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ லைட்னிங் வேணும், அதுக்காக இங்கே டார்ச் லேண்டன்னு வச்சுங்க, நல்லா இருக்காது. நீங்கள் இப்போ எண்டு கேம் இருக்கீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுறீங்க, சீ லேண்டன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது ஓஷன் மான்யூமெண்ட்ஸ்லலாம் கிடைக்கும். அது மேலே இந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதோ. இதுதான், இது நல்லா லைட்னிங் கொடுக்கும். ஓகேவா, இது வச்சா கூட தெரியாதா ப்ரோனா, பார்க்க நல்லாயிருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இது மொத்தமாகவே கவர் பண்ணிடுற ஒரு இது இருக்குது. ஓகேயா, இப்போ நான் என்ட்ரன்ஸில் 3 வைக்கிறேன். நல்லா லைட்டாக இப்போ அப்படியே தெரியாமல் இருக்கா. மாஸ் கார்பெட்டுன்னு ஒன்று இருக்குது. லஷ் கேவ்ஸுக்கெலாம் போனீங்கனாலே இருக்கும். லஷ் கேவ்ஸ் தெரியுமா, அதாவது அசேலியா ட்ரீக்கு கீழே இருக்கும். அதாவது மரம்லாம் வளர்ந்த மாதிரி ஒரு கேவ் இருக்கும்ல, அதில் இருக்கும் இந்த மாஸ் கார்பெட். அதுலேருந்தே நீங்கள் அசேலியா புஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே காமிக்கிறேன். அசேலியா இப்படி தான் தேடி ஆகணும் போது. ஃப்ளவரிங் அசேலியா. நீங்கள் இதை வச்சு போன் மீன் பண்ணிங்கனாலே உங்களுக்காக எல்லாமே வளரும். ஆனால் இது ஸ்டோனில் தான் பண்ணுன்ட்டு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் மக்களே. சரி, இது ஸ்டோனில் பண்ணிங்கன்னா சுற்றி மாஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சீ லேண்டனும் மாஸ் கார்பெட்டும் எப்படி எடுக்கணுங்கிறது புரிஞ்சா. இப்போ இந்த மாதிரி நிறைய கிராஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பிடிக்கல. சரிங்க, ஃபஸ்ட்டு மார்னிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி புஷ்ஷெல்லாம் இருக்குது பிடிக்கல, உங்களுக்கு நல்ல ஒரு பில்டிங் ஸ்பாட் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடாது. வாட்டர் பக்கெட் இருக்கும் தெரியுமா, பார்த்தீங்களா மக்களே. மைன்கிராஃப்ட் அடிக்கடி இதுக்கு போயிடுறான். ஐயோ, இதோட சவுண்டே வினோதமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை சர்வைவலாக இருந்தால் நான் ஒரே கிளிக் பண்ணக்குள்ளே அந்த வாட்டர் ரிட்டர்ன் வந்திருக்கும். இப்போ வரல. ஸோ நீங்கள் ஒரே வாட்டர் பக்கெட் வச்சு கிளியர் பண்ணிடலாம். பாருங்கள், நத்திங். நான் அவ்வளோ போன் மீல் பண்ணலாம், பார்த்தீங்கல்ல. இதுக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 ஐரன் கிடைக்க விட நீங்கள் ஒரு வாட்டர் பக்கெட் பண்ணிக்கணும். அதாவது ஐரன் கோலம் ஏதாவது வில்லேஜ் அடிச்சு கிடைக்க கூட ஒரு வாட்டர் பக்கெட் பண்ணிக்கணும், அது கன்ஃபார்மாக. அப்புறமா 6-7 ஐரனாக கிடச்சிச்சுன்னா ஒரு ஷியர் பண்ணிக்கணும். ஷியர்ஸ் மெயின். தண்ணி ஊற்றியே நான் மாஸ் கார்பெட் போயிடும் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ரொம்ப ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஒரு மீடியமான சைஸை பண்ணிட்டு வரலாம். இது என்ட்ரன்ஸில் ஸ்பான் ப்ரூஃபாக பண்ண நீங்கள் ஃபுல்லாக மாஸ் கார்பெட் போட்டுருங்க. உங்கள்கிட்ட மாஸ் ஃபார்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அது கூட நான் டுட்டோரியல் போடுறேன் எப்படின்ட்டு, என்னோடய ஓன் வெர்ஷன். மாஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இதை கட்டிகிட்டே போகலாம். நான் உங்களுக்கு மாஸ் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீழே ஃபுல்லாக மாஸ் கார்பெட் போட்டு வச்சுருங்க. ஒரே ஒரு மாம் கூட ஸ்பான் ஆகாது, கிராஸ் மாதிரியும் இருக்கும். அதே நீங்கள் உங்களோட ஓன் பிளாக்ஸ் போடுறீங்கன்னா ஸ்லாப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஃபுல் பிளாக்கும் ஃப்ளோருக்கு போட்ட மாதிரி ஆகாது. மேலே ரூஃபும் ஸ்லாபு, கீழே இதுவும் ஸ்லாப்னா அந்த ஒரு ஃபுல் பிளாக்கு கணக்காயிரும். நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
மேலே ஐரனில் பில்ட் பண்ணியா ஸ்லாப் போட முடியாது, கீழே ஐரனில் ஸ்லாப் போட முடியாது எனக்கு தெரியுது. ஆனால் ஐரன்லேயே தான் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. நான் இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கட்டி காமிச்சிட்ருக்கேன் மக்களே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்கொயராக பில்ட் பண்ணுற மாதிரி ஆகும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா அது நான் இப்படி கட்டிகிட்ருக்கேன். இல்லை நான் உங்களுக்கு அதுக்குன்னா ஒரு ஈஸி ஃபிக்ஸ் காமிக்கிறேன். க்ளோ ஸ்டோன் வச்சுக்கோங்க. யாருமே மாஸ் கார்பெட்டை உடைக்க போகிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட கார்டியன் ஃபார்ம்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் ரொம்ப ஈஸி. க்ளோ ஸ்டோன், மாஸ் கார்பெட். இல்லை நான் லேண்டனையை கூட எப்படி க்ளீனாக விற்கிறதுன்னு காமிக்கிறேன். இது நானே கற்றுக்கிட்டது மக்களே ஃப்ரம் 4 years. ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் வைங்க போதும். ஆனால் மாஸ் கார்பெட் எல்லா பிளாக்லையுமே வைக்கணும். இதுக்கும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, அது மெயின். இப்போ நீங்கள் நல்லா ஒரு ஸ்டேர் கேஸ் கட்டணும், இது வந்து டெக்கரேஷன் தான், 2-3 பிளாக்ஸ்லாம் ஏறணும்னா நீங்கள் ஸ்னோ எடுத்துக்கோங்க. ஸ்னோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் இந்த மாதிரி போடுங்க. மைல்டாக தான் ஏறும். மைன்கிராஃப்டில் தான் பாசிபிள் நீங்கள் நினைக்கவே இல்லைல்ல. ரொம்ப நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வேணும்னா நீங்கள் பிளாக் கூட வச்சுக்கலாம், பிளாக் ஆஃப் பவுடர் ஸ்னோ அடுத்தடுத்து. ஆனால் இதுக்கு செலவு தான் கொஞ்சோண்டு ஜாஸ்தியாகும். ஆனால் இது ஸ்னோ ஃபார்ம் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். பார்க்கவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எப்போ இது இந்த மாதிரி ஒரு பிளாக் கரெக்டாக வருதோ அப்போ பவுடர்டு ஸ்னோ. இதில் வேறு யூஸும் இருக்குது, காமிக்கிறேன். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய்ட்டு இந்த ஸ்டேர் கேஸை ட்ரை பண்ணாதீங்க, வெயிட் கட்டும். பவுடர் ஸ்னோ இருக்கா, இதை வைங்க. இப்போ நார்மலாக போனீங்க இதுக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க. அது லெதர் பூட்ஸ், இது உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான என்ட்ரன்ஸாக கூட வச்சுக்கலாம். மல்டிப்ளேயர் சர்வர்லாம் விளாண்டிங்கன்னா யாருமே இதுக்கு மேலே வர மாட்டாங்கோ, பட் யூ கேன். எங்கள் மக்களே அவனோட மூஞ்சே காமிக்க மாட்டேன்றானுங்க. லெதர் பூட்ஸ் போட்டுக்கோங்க, இதெல்லாம் பண்ண முடியும். லிட்டராக நீந்தலாம் நீங்கள் பாருங்க. லெதர் பூட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இட்ஸ் a solid block for you. ஆனால் மித்தவங்கெல்லாம் இது சாலிட் பிளாக்கே இல்லை, ஒன்லி யூ. பாருங்க, நம்மளாம் இப்படி கேஷுவலாக போயிடலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்னோ லேயர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்னோ லேயர் போட என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இங்கே ஒரு பிளாக் ஆஃப் ஃபயர்னு வச்சுட்டு இங்கே ஒரு பிளாக் ஆஃப் ஃபயர்னு வச்சுட்டு இப்படி தான் இங்கே கட்ட வேண்டியது வரும். இதோட சப்போர்ட்டில் அப்படியே அங்கே ஒன்று வச்சிடலாம். அப்படியே அவங்களால வைக்க முடியல அப்படின்னா இவ்வளோ தான் இந்த ஸ்டேர் கேஸோட மேக்ஸிமம். ஜஸ்ட்டு பிளாக், இப்போ ஒரு 2 பிளாக் டிஸ்டன்ஸ் எப்படி கிராஸ் பண்ணுறதுனா இது ஜஸ்ட்டு ஒரு இதுக்குன்னே வச்சுக்கோங்களேன், சீன் இப்படியோ. இப்போ உங்களுக்கு ஒரு லார்ஜ் ஏரியா அப்படியே டெராஃபார்ம் பண்ணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு சங்க்கு ஃபுல்லாக மெயின் பண்ணுறீங்க, அதுக்காக டிஎன்டி டூப்பர்ஸ் எல்லாத்தையுமே கட்டிட்டீங்க. ஆனால் கார்னர்லாம் கையாக தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இருங்க காமிக்கிறேன். எதுக்கப்புறம் நான் நடு சமந்த சுடுகாட்டுக்கு போகணுன்னா காமிக்கிறேன், இருங்க. ஓவர் வேர்ல்டு டைப்பு புதுசாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ட்ரென்ச்சுன்னு ஒன்று இருக்கும், தோண்டிடுங்க. தோண்டிட்டு காமிக்கிறேன், தோண்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை சுற்றி ஒரு ட்ரென்ச் மாதிரி நான் தோண்டி வச்சுட்டேன். இப்போ இது நான் இவ்வளோ சின்ன ஏரியா பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் எவ்வளோ ஹியூஜ் ஏரியா கூட பண்ணலாம். சுற்றி தோண்டிட்டு வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஒவ்வொரு கார்னர்லையுமே ஊற்றி விட்ருங்க, அது ஏன்னா டீப்பாக ரீச் ஆகும்.
ஓகேயா? ஸோ மைன்கிராஃப்டில் ஒரு இது இருக்குது, அதாவது எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் டிஎன்டி ஒன்றுமே பண்ணாது. இப்போ நான் டிஎன்டி எடுத்து அங்கே வைக்கிறேன், டிஎன்டியும் ஃப்ளின்ட்டும் ஸ்டில்லும் எடுத்தாங்க பற்ற வச்சேன், நான் ஒன்றுமே ஆகாது. இட்ஸ் எ குட் வே டு டெராஃபார்ம். ஒரு மிகப்பெரிய மலையை நீங்கள் குடையிறதுக்கு நீங்கள் டக்கு குரங்கு இந்த மாதிரி க்ரீப்பரை அடித்து கொண்டுடணும். இப்போ இந்த க்ரீப்பரே வெடிக்க வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். இல்லை வேணாம், அப்படியே க்ரீப்பரோட கதை முடிஞ்சிடும். முடிஞ்சு. இப்போ இந்த டிஎன்டியை கொளுத்தி விட்றேன். இப்போ இந்த வாட்டரை கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். வாட்ச் திஸ். நோ எனிதிங், பர்ஃபெக்ட் ஹோல். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா லார்ஜாக ஒரு மொத்த சங்கையும் கிளியர் பண்ணி ஸ்லைம் ஃபார்ம் கட்டுறீங்கன்னா நாலா பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாக தோண்டி விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு டிஎன்டியை கொளுத்தி விடுங்க, ஒன்றும் ஆகாது, ஹேங் கேரண்டி. இப்போ இவனுங்களுக்கு கதை முடியும், ஐஎம் கேரண்டி. தம்பி என்ன எரியாமல் இருக்க மாதிரி தருது? ஏய் ஏய் எரிடா, அப்போ தானே எரிய மாட்டீங்க. சாமே ஃபயர் ஃபயர் மேலே போ, ஃபயரில் போ போ. இப்போ எரிவீங்க. டேய், இந்த என்டர்மேனுக்கு கொழுப்பா பார்த்தீங்களா? நீங்கள் ஃப்ளாட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டணும்னா இந்த மாதிரி இவன் யூஸ் பண்ணிக்கலாம். இவன் நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பான். பர்னஸ் ரைட் பாருங்க, நீங்கள் மேலே போகிற பட்டன் அழுத்தணும். அவனோட ஃப்ரெண்ட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேலே போகிற பட்டனையும் ஃப்ரெண்டு போகிற பட்டனையும் ஒன்றா அழுத்த வேண்டியது இருக்கும், இல்லைன்னா அவன் பட்டிக்கிட்ட போயிடுவான். கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். 2 blocks per second அந்த ஸ்பீடு தான் அவனை வந்துட்டுருக்கான் பாருங்கள். அதை விட்டுட்டு இப்போ நான் அப் பட்டன் அழுத்திக்கிட்டே தான் ஃப்ரண்ட் பட்டன் அழுத்த வேண்டியதாக இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஹெல்த் சேம் ஆஸ் நார்மல் கேஸ். உங்களுக்காக ஒரு கொஷன், கேம்லேயே எது டேமேஜ் பண்ணும்? எந்த மாபை வேணாலும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு ஐரன் பிளாக்ஸ் வச்சு பில்ட் பண்ணுங்கள், மாஸ் கார்பெட் யூஸ் பண்ணுங்கள். பில்டிங் பண்ணக்குள்ள ஸ்டார்டிங்லேயே நான் போய் ஒரு பேஸ் பில்ட் பண்ணுறேன்னு பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐரன் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஐரன் ஆர்மர், சில பல டைமண்ட்ஸ், அதாவது ஆர்மர் அளவுக்கு இல்லை, கொஞ்சோண்டு டைமண்ட்ஸு பிகாக்ஸுக்கும் என்சாண்டிங் டேபிளுக்கும் கிடச்சதுக்கப்புறமா ஒன்றா பண்ணுங்கள். அப்போ உங்களோட பில்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹோம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஹோம் பில்ட் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் மைன்கிராஃப்ட் எக்ஸ்பர்ட். மைன்கிராஃப்ட் மூவிலாம் பார்த்துட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.